العالمين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم صدق الله المولانا العظيم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم اسمعوا واطيعوا وإن استحمل عليكم عبد حبشي كأن رأسه زبيبة أو كما قال عليه الصلاة والتسليم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழி நடந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபாய் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நலவுகளையும் எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விதங்களிலேயும் சிறப்புற்று இருப்பதற்காக ஒரு வாழ்க்கையின் வடிவமைப்பை, இந்த உலகத்திலே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அழகிய வழிகாட்டுதலை நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அவர்களிடத்தில் அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதத்தின் மூலமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டுதல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த வழிகாட்டுதலின்படி யார் நடந்து கொண்டார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளையான திருக்குர்ஆனின் வழியிலே யார் நடந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அவர்கள் சொல்லித் தந்த செய்து காட்டிய விஷயங்களின் ஹதீஸுகளின் அடிப்படையிலே யார் நடந்து கொண்டார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவார்கள். இவர்கள் அல்லாமல் மற்ற இதற்கு மாற்றமான ஒரு வழிமுறையிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் அந்த பாதையிலே வெற்றி என்பது கிடைக்காது. எல்லா விஷயங்களுக்குமே வழிகாட்டிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சமூகத்தினுடைய மேம்பாடு, ஒரு சமூகம் முன்னேறுவதற்காக பல்வேறு வழிவகைகளை இந்த உலகத்திலே கடைபிடிப்பதற்கு மார்க்கம் நமக்கு சொல்லித் தந்தது. அந்த பல்வேறு வழிவகைகளிலே இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான வழிவகைகளில் ஒரு விஷயம்தான், நமக்கு யார் பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. கட்டுப்பட்டு நடப்பது, ஒருவருக்கு கீழே இருப்பது, அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை கேட்டுக்கொள்வது, அவர்கள் வழிகாட்டுதலின்படி நாம் வழி செல்வது. இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு அழகிய நடைமுறை. எல்லா விஷயங்களிலேயுமே கட்டுப்படுதல் என்பது அவசியம். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன், என்னுடைய மனம் போன போக்கிலே நான் வாழுவேன், யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு தவறான பாதையின் பக்கம் தான் போகும். நான் யாருக்கும் கட்டுப்படாமல் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று வாழ்பவர்களுடைய வாழ்க்கை அது தவறான வழிகளிலே சென்று போய் முடிந்துவிடும். எந்த மனிதனாக இருந்தாலும் என் வாழ்க்கையிலே யாராவது ஒருவருக்கு கட்டுப்பட வேண்டும். ஒரு குழந்தை இருக்கின்றது, தன்னுடைய தகப்பனுக்கு கட்டுப்பட வேண்டும்.
அந்த குழந்தை தகப்பனுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் குழந்தையினுடைய வாழ்க்கை நஷ்டத்திலே போய் முடிந்துவிடும். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். மனைவிக்குண்டான உரிமைகள் என்பது தனியாக இருக்கின்றது. அந்த உரிமைகளை கணவன் பேண வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லுகின்றது. ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகத்திறன் என்பது ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஒரு நல்ல முறையிலே செல்லும். எனவே ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவியாக இருந்தால் அந்த குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கும். இன்றைக்கு பல்வேறு குடும்ப உறவுகளிலே, திருமண அந்த உறவுகளிலே விரிசல் அடைவதற்கு மிக முக்கிய காரணம், சில பெண்கள் நான் எப்படி ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு என்னால் இருக்க முடியாது என்கின்ற அந்த வார்த்தை வருகின்ற பொழுதுதான் ஒரு குடும்பம் சீர்குலைகின்றது. நான் ஒருவருக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன், என்னுடைய இஷ்டத்திற்குத்தான் நான் இருப்பேன் என்று வந்துவிடுகின்ற பொழுது அந்த குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் அவன் கல்வியை நல்ல முறையிலே கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு அவர் சொல்லுவதை கேட்டு கட்டுப்பட்டு இருந்தால்தான் அவர்களுடைய தொழில் நல்ல முறையிலே இருக்கும். இப்படி வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலேயும் எந்த மனிதரும் இன்னொரு ஏதாவது ஒரு மனிதருக்கு கட்டுப்பட்டு இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சில ஆண்களாக இருப்பவர்கள் மனைவி சொல்லுகின்ற சில விஷயங்களை கேட்க வேண்டும். எப்படி மனைவி தன்னுடைய சொல்லை கேட்டுக் கொள்ளுகின்றார்களோ, மனைவி சில ஆலோசனை சொல்லுகின்ற பொழுது அதை கேட்கின்ற பக்குவத்திலே ஆண்களும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை சீரான முறையிலே இருக்கும். இப்படி ஒரு எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒருத்தருக்கு, ஒரு பெரியவர்களுக்கு, ஒரு தலைமைக்கு, தன்னுடைய தகப்பனுக்கு, தன்னுடைய தாய்க்கு, இப்படி தன்னுடைய நண்பர்களுக்கு, இப்படி ஏதாவது ஒரு வகையிலே கட்டுப்பாடு என்று இருந்தால்தான் மனித வாழ்வை சீரான முறையிலே செல்லும். இஸ்லாமிய மார்க்கமே கட்டுப்படுதலினுடைய அடிப்படையில் தான் மார்க்கம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் யாருக்கு முதலாக கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு முதலாவதாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய பெற்றோர்கள், அதற்கு அடுத்ததாக நமக்கு தலைவர்களாக இருப்பவர்கள், அமீர்களாக இருப்பவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். மார்க்கம் இந்த விஷயத்தை ஒரு குடும்பத்தில் யார் தலைவரோ அவருக்கு கீழ் இருக்கின்றவர்களுக்கு பொறுப்பாளி. எனவே அந்த தலைவரை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும், கட்டுப்பட வேண்டும். ஒரு தொழில் நிறுவனமா அதற்கு தலைமையாக யாருக்கு இருக்கின்றாரோ அவருக்கு மற்றவர்கள் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்று கட்டுப்படுதலினுடைய அடிப்படையில் தான் இந்த மனித உலகத்தினுடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய விஷயங்களையும் கூட நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் தான் மறுமையினுடைய வெற்றியும் கிடைக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர் அடியார்களே, அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் இந்த குர்ஆனினுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்க, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்க, இதை கீழ்ப்படிவதிலிருந்தும் நீங்கள் விலகி விடாதீர்கள். குர்ஆனுடைய ஆயத்தை விளங்கி ஓதுகின்றீர்கள், குர்ஆன் சொல்லுகின்ற வசனங்களை எல்லாம் படிக்கின்றீர்கள், ஆனால் அந்த வாழ்க்கை நடக்காமல் விட்டு விடாதீர்கள். குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், வெறும் காதுகளில் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய அருமை சஹாபா பெருமக்களிடத்திலே உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என்னுடைய உம்மத்து எல்லாருமே சுவனத்திற்கு போவார்கள், என்னுடைய உம்மத்து அனைவரும் சுவனத்திற்கு போவார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவரை தவிர என்று சொன்னார். மறுத்தவரை தவிர. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் யார் மறுத்தவர்னா யாரு, எதை மறுத்தவர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah, யார் என்னை பின்பற்றினார்களோ அவர் சுவனம் பெறுவார். வமன் அஸானி ஃபகத் அபா, என்னை யார் மறுத்தார்களோ, என் வார்த்தையை யார் மறுத்தார்களோ, எனக்கு கட்டுப்படுவதை யார் மறுத்தார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவான், வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். உங்களை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், உங்களிலே உங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய வாக்கு. சஹாபா பெருமக்கள் கட்டுப்படுவதிலே எப்படி இருந்தார்கள்? இன்னைக்கு நாம் குர்ஆனினுடைய பல்வேறு வசனங்களை கேட்கின்றோம். இது ஹலால் என்பதாக கேட்கின்றோம், இது ஹராம் என்பதாக கேட்கின்றோம். எத்தனை ஹலாலை நாம் செய்தோம், எத்தனை ஹராமை இது குர்ஆன் என்னை தடுத்து விட்டது, அல்லாஹ் தடுத்து விட்டான், எனவே நான் இதை தவிர்த்து கொள்ளுகின்றேன் என்று எத்தனை ஹராமை நாம் வாழ்க்கையில் விட்டோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே கேள்வி கேட்க வேண்டும், அல்லாஹ் சொன்னதின்படி நான் வாழ்கின்றேனா, அல்லாஹ் தடுத்த ஹராம்களிலிருந்து நான் தவிர்த்து கொண்டேனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வழிகாட்டுதலின்படி நான் வாழ்ந்தேனா, அவர்கள் எதையெல்லாம் விடச் சொன்னார்களோ அதையெல்லாம் விட்டு நான் வாழ்ந்திருக்கின்றேனா என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விஷயங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் உடனே அதை நிறைவேற்றுபவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள். சஹாபாக்களிலே நபித்தோழர்களிலே இப்னு மஸ்ஊத் என்ற நபித்தோழர், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே இருக்கின்றார்கள், உள்ளே சில சஹாபாக்களோடு இருக்கின்றார்கள். அதிலே ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்குள் நின்றிருந்தார். நீங்கள் அமருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை, அமருங்கள் என்ற அந்த வார்த்தை வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய காதுகளிலே விழுந்தது. அங்கேயே அமர்ந்து கொண்டார், பள்ளிக்குள்ள வரல. எங்க சத்தம் கேட்டுச்சோ ரசூலுல்லாஹ் அமருங்கன்னு வேற ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சவுண்ட் வெளியில கேட்ட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அங்கேயே அமர்ந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவங்க போய் அழைச்சிட்டு வந்து உள்ள வாங்க இப்னு மஸ்ஊத், நான் இவரை சொன்னேன் என்று சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களிடத்திலே கட்டுப்படுதல் என்பது எந்த அளவுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா உடனே அதை செய்துவிட வேண்டும் என்பதிலே எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் இருந்தார்கள் என்பது இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றது. எனவே அன்பானவர்களே, நமக்கு நம்முடைய தலைமை, நம்முடைய குடும்பத்திலே தலைமையாக யார் இருக்கின்றாரோ, நம்முடைய தகப்பன்மார்கள், நம்முடைய தாய்மார்கள், அவர்களுக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதே போன்று ஒரு மஹல்லாவினுடைய தலைமை என்பது அந்த மஹல்லாவினுடைய பள்ளிவாசல். பள்ளிவாசலிலே என்ன முடிவெடுக்கப்படுகின்றதோ, நிர்வாகத்திலிருந்து என்ன முடிவெடுக்கப்படுகின்றதோ அதற்கு ஒட்டுமொத்த ஜமாஅத்தும் கட்டுப்பட வேண்டும். இதுதான் கட்டுப்படுதல் என்பது. சமுதாயத்திலே மிக முக்கியமான நபர்கள் இரண்டு பேர்கள், ஒன்று ஆலிம்கள், இன்னொன்று நம்முடைய பள்ளியினுடைய நிர்வாகிகள். உமராக்கள், உலமாக்கள், இந்த இரண்டு நபர்களும் சேருகின்ற பொழுதுதான் சமுதாயத்திலே பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இன்றைக்கு நமக்கு பல்வேறு விதமான அறிவிப்புகளை இப்படி செய்யுங்கள் மஹல்லாவாசிகள், இப்படி முஸ்லீம்கள் இப்படி செய்யுங்கள் என்று நமக்கு அறிவிப்பு வருவது இந்த இரண்டு நபர்களிடத்திலிருந்து தான் வரும். ஒன்று பள்ளியினுடைய நிர்வாகத்திலிருந்து வரும், இன்னொன்று மாநில உலமாக்களின் சபையிலிருந்து வரும். இதை செய்யுங்கள், இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி தீர்வு காணுங்கள் என்று. இதை தொடர்ந்து நாம் தொன்று தொட்டு முஸ்லீம்கள் இதை கடைபிடித்து வருகின்றோம். தற்காலத்திலே அந்த நடைமுறைகள் சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றதோ என்று நாம் அச்சப்படுகின்றோம். ஜமாத் ஒன்று சொன்னா அதை விமர்சனம் செய்யாமல் நாம் அதை அமல் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு பள்ளிக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை என்பது. அவர்களை நாம் தலைவர்களாக, பள்ளியின் நிர்வாகிகளாக நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். அதே போன்று ஒட்டுமொத்தமாக அனைத்து பள்ளியினுடைய நிர்வாகிகளாக ஐக்கிய ஜமாஅத்தினுடைய பேரவைகள் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. காரணம் என்ன? சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்வதற்கு, அதிலே தீர்வு காண்பதற்கென்று ஒவ்வொரு ஊரிலேயும் இப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய விஷயங்கள் பகிரப்படும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கின்றது. மக்கள் எல்லோரும் அவர்களுடைய வேலைகளை பார்த்து போய்விடுவார்கள். சமுதாயத்தினுடைய ஒரு பிரச்சனை, மார்க்கத்திற்கு ஒரு பிரச்சனை, தீனுக்கு ஒரு பிரச்சனை, வக்ஃபினுடைய பிரச்சனைகள், சிஏனுடைய பிரச்சனைகள், பள்ளிவாசலுடைய பிரச்சனைகள், கபரஸ்தானினுடைய பிரச்சனைகள் என்று இன்றைக்கு உமராக்களும் உலமாக்களும் பள்ளியினுடைய நிர்வாகிகளும் சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரிகளும்
தங்களுடைய நேரங்களை எல்லாம் விட்டுவிட்டு சமுதாயத்திற்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே யாருமே மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அதிலே நாம் விமர்சனங்கள் வேண்டுமானாலும் செய்கின்றோம். இப்படி செய்திருக்கலாம் அல்லவா, அப்படி செய்திருக்கலாம் அல்லவா என்று பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு அமீர், ஒரு பள்ளியினுடைய ஒரு பொறுப்புதாரிகள் ஒன்றை முடிவு செய்கின்றார்கள் என்றால் தானாக ஒரு முடிவு செய்ய மாட்டார்கள். பள்ளியினுடைய எல்லா நிர்வாகிகளும் அமர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசி ஆலோசனை செய்துவிட்டு தான் ஒன்றை சொல்லுவார்கள். ஐக்கிய ஜமாத்திலிருந்து ஒரு விஷயம் வருகின்றது என்று சொன்னால் ஒருவராக முடிவெடுப்பதல்ல, ஒட்டுமொத்த பள்ளியும் அமர்ந்து, பள்ளியினுடைய நிர்வாகிகளும் அமர்ந்து அதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் பேசிய பின்பு, அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி பின்புதான் ஒரு லெட்டர்பேடிலே ஒரு தீர்மானம் எழுதப்படும். அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். இதுதான் நமக்குரிய கடமை. நமக்குரிய பொறுப்பு என்னவென்று சொன்னால் அவர்களை தலைவர்களாக நாம் நியமித்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படுதலை, ஒரு அமீருக்கு கட்டுப்படுதலை எவ்வளவு பிரத்யேகமாக சொல்லித் தந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்மிஉ, உங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை காது கொடுத்து கேளுங்கள். வஅதீஉ, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வஇனிஸ்துமில அலைக்கும் அபதுன் ஹபஷியுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தலைவர்கள் பணக்காரரா இருந்தா அவர் சொல்றதை கேட்டுக்கிறோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. அவரு அழகானவரா இருந்தா அவர் சொல்றதை கேட்டுக்கிறோம் அப்படின்லாம் இருக்காதீங்க. அபதுன் ஹபஷியுன், கருப்பு நிற நீக்ரோ அடிமையாக, அடிமை உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அமீருக்கு, ஒரு தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். எல்லா விமர்சனங்கள், ஆலோசனைகளை தாண்டித்தான் ஒரு முடிவு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் அதை அப்படியே கட்டுப்பட்டு விட்டு செல்ல வேண்டுமே தவிர, தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்த பின்பு அதை விமர்சிப்பதும் அதற்கு எதிராக செயல்படுவது என்பது மார்க்கத்திற்கு முரணான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபதுன் ஹபஷியுக்கு அடுத்து சொல்லுவார்கள், கஅன்ன ரஅஸஹு ஸபீபா, அவருடைய முடி காய்ந்த திராட்சை பழம் எப்படி சுருங்கி போயிருக்கும் அந்த மாதிரி பரட்டை தலையுடையவர் உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் அந்த அமீர் என்ன சொல்லுகின்றாரோ, ஒரு தலைமை என்ன முடிவெடுக்கின்றதோ அதற்கு கட்டுப்படுவதுதான் உங்களுடைய பொறுப்பு என்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு குடும்ப தலைவர் அவருக்கு அந்த குடும்பத்தின் பொறுப்பாளி, ஒரு மஹல்லாவின் தலைவர்கள் அந்த மஹல்லாவுக்கு பொறுப்பாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை கொடுத்து கேள்வி கேட்கப்படுவீர்கள். தலைவர்களுக்கும் கேள்வி இருக்கின்றது. உங்களுடைய சமுதாயத்தை நல்ல முறையிலே நீங்கள் வழிநடத்தினீர்களா, உங்களுடைய சமுதாயத்தின் பிரச்சனைகளை தீர்த்தீர்களா என்று அல்லாஹ் தலைவர்களிடத்திலே கேள்வி கேட்பான். அவர்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்லுகிறார்கள், உங்களுடைய தலைவர்களுக்கும் கேள்வி உண்டு, உங்களுக்கும் கேள்வி உண்டு. உங்களுடைய தலைவர்களுக்கு என்ன கேள்வி? சமுதாயத்தை நல்ல முறையிலே வழிநடத்துகின்றீர்களா அல்லது தீய திசையிலே வழிநடத்துகின்றீர்களா என்பதற்கு தலைவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு என்ன கேள்வி தெரியுமா? சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்களே, உங்களுக்கு என்ன கேள்வி தெரியுமா? அமீர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டீர்களா என்று மட்டும்தான் அல்லாஹ் கேட்பான். அவர் தவறான வழி நடத்தி இருந்தால் அதனுடைய பாவம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் கேட்பது, அமீர் சொன்னதை, ஒரு தலைமை சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா என்பதுதான் கேள்வியாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீருக்கு கட்டுப்படுதல் என்பதிலே இவ்வளவு முக்கியத்துவத்தை தந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? உங்களுடைய அமீர் ஒரு முடிவை எடுக்கின்றார், பல்வேறு நபர்கள் ஆலோசனை தருகின்றார்கள், அந்த அமீர் ஒரு முடிவை எடுத்து இதை அறிவிப்பு செய்கின்றார். ஆனால் உங்களுக்கு என்ன தெரிகின்றது என்றால், இந்த முடிவில் செயல்பட்டால் தவறு இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் என்றாலும் கூட அமீர் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். எல்லோரும் ஆலோசனை செய்து அமீர் ஒரு முடிவை எடுத்து விட்டார், ஆனால் எனக்கு அதிலே சில விமர்சனங்கள் இருக்கின்றது
என்பதற்காக அதை தட்டி கழிக்க கூடாது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்ற வேண்டும். என்னுடைய கருத்தை எல்லாம் தாண்டி ஒரு முடிவு எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த முடிவுக்கு கீழ்தான் நாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இது மாத்திரமல்ல, அந்த அமீரினுடைய முடிவு, தலைமையினுடைய முடிவு, அந்த தீர்மானம் தவறாகிவிட்டது, எடுத்த முடிவு கொஞ்சம் தவறாகிவிட்டது என்று சொன்னாலும் பரவாயில்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். எடுத்த முடிவு கொஞ்சம் தவறாகிவிட்டது, செய்த காரியத்திலே சின்ன பிழைகள் ஆகிவிட்டது என்றாலும் கூட நீங்கள் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கு காட்டித் தருகின்ற வழிகாட்டுதல். இந்த ஒட்டுமொத்த உம்மத் இந்த உலகத்திலே ஒரே கூரையின் கீழ் இருந்தது. கிலாஃபத் என்ற அற்புதமான கூரையின் கீழ் இருந்தது. அப்போது இருந்தவரை உலகத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. எனவேதான் கிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு யூதர்கள், கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான முயற்சியை எடுத்து கிலாஃபத்தை வீழ்த்தினார். இந்த உலகத்திலே கிலாஃபத்தினுடைய விஷயங்கள் மிகப்பெரியது. அதனுடைய வரலாறுகள், கிலாஃபத் வீழ்த்தப்பட்டதனுடைய முதல் காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களும் ஒரு தலைமையில இருக்கின்றார்களே, இதை உடைக்க வேண்டும் என்பதற்குத்தான் கிலாஃபத் வீழ்த்தப்பட்டது. அவர்கள் எதிரிகள் உணர்ந்திருந்தார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு தலைமைக்கு கீழ் இருந்தால் இது அவர்களுக்கு நல்ல பலம் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நாம் அதை உணராததன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக, பல்வேறு தலைமைகளாக, பல்வேறு தொண்டர்களாக இன்றைக்கு பிரிந்து கிடப்பது. நம்முடைய அந்த ஒற்றுமையினுடைய பலை, ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்படுதல் என்கின்ற அந்த பலத்தை நாம் உணராமல் இருப்பதுதான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி தலைமைக்கு கட்டுப்படுதல், ஒரு குடும்பத்திலே எல்லோரும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவருக்கு கட்டுப்படுதல், ஒரு சமுதாயத்தில், ஒரு மஹல்லாவிலே ஒரு தலைமை அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு கட்டுப்படுதல், ஒரு ஊரிலே ஜமாத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்களுக்கு கட்டுப்படுதல், ஒட்டுமொத்த ஒரு ஆளுங்களுடைய சொல்லுகின்ற பொழுது அதற்கு கட்டுப்படுதல், இவைகள் தான் சமூகத்தினுடைய எழுச்சிக்கு வழிவகுக்கும், வலிமைக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய அமீரிடத்திலே, தலைவரிடத்திலே தவறான ஒரு விஷயம் ஏதாவது தென்பட்டாலும் கூட யார் அந்த கூட்டமைப்பிலிருந்து விலகாமல் இருக்கின்றார்கள், மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபகரிஹு, வெறுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யறாரு, தலைமையில இருக்கிறவர் வெறுக்கிற மாதிரி, நம்ம வெறுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செய்யறாரு அப்படின்னா ஃபல்யஸ்பிர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பொறுமையா இருங்க, நீங்கள் பொறுமையாக இருங்கள். ஃபஇன்னஹு லைஸ அஹதுன் யுஃபாரிகுல் ஜமாஅத ஷிப்ரன், ஜமாஅத்தை விட்டு நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். அப்படி யாராவது ஜமாஅத்தை விட்டு பிரிந்து போனால் ஃபல்யமூது இல்லா மாத மீத்தத்தன் ஜாஹிலியா, நீங்க அமீர்கிட்ட ஏதாவது ஒரு தவறை கண்டு அந்த ஜமாத்தை விட்டே நீங்க திரும்பி போயிட்டீங்க அப்படின்னா அறியாமை காலத்தில் மௌத்தாவதை போல நீங்க மௌத்தாவீங்க அப்படின்னு பெருமானார் சொன்னார். அமீர் இல்லாமல் மௌத்தாவது, ஒரு தலைமை இல்லாமல் நீங்கள் மௌத்தாவது என்பது அறியாமை காலத்தில் மரணிப்பதை போன்று. அறியாமை காலத்தில் தான் தலைவர்கள் இருக்க மாட்டார்கள், தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பது இருக்காது. அப்படி நீங்கள் ஒரு ஜமாத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டால், பள்ளியினுடைய பொறுப்புதாரிகளுக்கு, தலைமையாக இருப்பவர்களுக்கு கட்டுப்படாமல் என்னுடைய நான் தனி வழியிலே செல்லுகின்றேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று சென்றுவிட்டால் அறியாமை காலத்தில் மௌத்தாவதை போன்று நீங்கள் மௌத்தாவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் தான் இந்த உலகத்திலேயும் வெற்றி இருக்கின்றது, நாளை மறுமையிலேயும் வெற்றி இருக்கின்றது. இன்னைக்கு மிக குறிப்பாக இந்த தலைமைத்துவத்தை பற்றி, தலைமைக்கு கட்டுப்படுவதை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம் போராட்டத்திலேயும் ஆர்ப்பாட்டத்திலேயும் தங்களுடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே ஒரு போராட்ட களம் தான். உலகம் என்பதே மிகப்பெரிய போராட்ட களம் தான். அதில் ஆட்சியாளர்களுடைய பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலே தங்களுடைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்ற சிறுபான்மை மக்கள், மிக குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையிலே ஒரு போராட்டம், ஒரு பள்ளிவாசலுக்காக, தர்காவுக்காக, மதரசாக்களுக்காக, சிஏஏ போராட்டங்கள், இப்போது வக்ஃப் போராட்டங்கள் என்று காலம் முழுக்க நம்மை போராட்டத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நிம்மதியான சூழ்நிலையை நம்முடைய நாடுகளில் அல்லாஹ் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். எல்லா மக்களும் நிம்மதியாக எந்த ஒரு பதற்றங்கள் இல்லாத ஒரு நிலையை நம்முடைய இந்திய நாட்டில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்படி தொடர்ந்து போராட்டங்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே உலமாக்கள் நிறைய முடிவெடுக்கின்றார்கள், பள்ளியினுடைய நிர்வாகிகள் நிறைய முடிவெடுக்கின்றார்கள், அவை ஒட்டுமொத்த ஐக்கிய ஒரு முடிவெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் பல விஷயங்களை ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து சொல்லுகின்றார்கள் என்றால் நம்முடைய வேலை அதற்கு கட்டுப்படுவது மாத்திரம்தான். அதற்கு அதை விமர்சிக்கின்ற இடத்திலே நாம் இல்லை. ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அமீர் சொன்ன பின்பு அதிலே விமர்சனம் செய்வது மார்க்கத்திற்கு முரணானது, மார்க்கத்திற்கு எதிரானது. ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது என்ன வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். ஒரு ஆலோசனை நடக்கின்றது, ஒரு விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும், என்ன வேண்டுமானாலும் மாற்று கருத்து சொல்லலாம். பல்வேறு கருத்துக்கள் இணைவதுதான் மஷூரா. மஷூரா என்பது ஆலோசனை என்பது பலவேறுடைய கருத்துக்களை அங்கே கொட்டுவதற்கு பெயர் தான் மஷூரா. அதிலிருந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பவர் தான் அமீர். அவர்கள் எடுத்து தந்த பின்பு அதிலே விமர்சனம் என்பது கூடாது. இன்னைக்கு வக்ஃபு போராட்டங்களுக்காக பல்வேறு விதமான போராட்டங்கள் நடக்குது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த போராட்டங்களை மழுக்கடிக்க செய்கின்ற வேலையை தான் செய்யறோம். அதை பத்தி தவறான விமர்சனம் வந்தது. இப்படி பண்ணிட்டா உடனே அவன் ரத்து பண்ணிடுவானா, போட்ட சட்டத்தை எடுத்துருவானா, பள்ளிவாசலுக்கு வெளியில கருப்பு துணி கட்டிட்டா அவன் வக்ஃபு சட்டத்தை திருப்பி வாங்கிடுவானா, அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம பேசணும்னா எந்த போராட்டத்தையும் நாம் செய்ய முடியாது. நம்மாலான முடிந்த போராட்டங்களை பல்வேறு விதங்களிலே நாம் தெரிவிக்க வேண்டும். அரசை நாங்கள் இவர்கள் போட்ட அந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று எதிர்க்க வேண்டும். இதெல்லாம் முடிவெடுக்கப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக விமர்சனங்களே செய்யக்கூடாது. மார்க்கத்திற்கு முரணாக பாவமான காரியங்களிலே ஒரு தலைவர் சொல்லுகின்றார், அப்படிப்பட்ட விஷயங்களில் மாத்திரம்தான் அமீருக்கு மாற்றம் செய்ய வேண்டும். ஒரு தலைவர் சொல்லுகின்றார், எல்லோரும் மது குடித்து போராட்டம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னால் அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். மது குடிப்பது ஹராம். ஒரு ஹராமை செய்து போராட்டம் செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஹராம் எல்லாம் சொல்லாமல் ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களிலே போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டால் அதிலே நாம் முன்வந்து நிற்க வேண்டும். இது நம்முடைய சமுதாயத்தினுடைய கடமை, நம்முடைய கடமை என்பதை விளங்க வேண்டும். எனவே இன்னைக்கு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு விளக்கணைத்து போராட்டம் என்று அறிவிப்பு செஞ்சாங்க. இதெல்லாம் போராட்டத்தினுடைய ஒரு வகை. பல்வேறு போராட்டங்கள் இருக்கு. இந்த போராட்டத்தை யாரு இதெல்லாம் நடந்திருக்கானா முன்னாடி நடக்காம புதுசா செய்யறதுக்கு பேரு தான் நூதன போராட்டம். இதுவரை நடக்காம புதுசா நம்ம ஒண்ணு செய்யறதுக்கு பேரு தான் நூதன போராட்டம். எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது, விதவிதமான போராட்டங்கள். சுதந்திர காலத்திலே எப்படி எல்லாம் அகிம்சை வழியிலே போராட்டம் நடந்தது. நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம். அகிம்சை வழியிலே போராட்டத்தை மகாத்மா காந்தி சொன்னார். அதே போன்று சுதேசி இயக்கத்தை தோற்றுவித்து போராட்டம் செஞ்சாங்க. எல்லோரும் கதர ஆடை தான் அணிய வேண்டும், உள்நாட்டு பொருட்களை மட்டும் தான் வாங்குவோம், வெளிநாட்டு பொருட்களை வாங்க மாட்டோம் என்று இது ஒரு வகையான போராட்டம். சுதந்திர போராட்டம் அந்த காலத்தில் உலமாக்கள் அறிவிப்பு செய்தார்கள், இனிமேல் கதர ஆடை அணிகின்ற நிக்காஹிலே தான் அந்த நிக்காஹ் தான் மாப்பிள்ளை கதர ஆடை அணிந்திருக்க வேண்டும், அந்த நிக்காஹ் தான் நாங்கள் கலந்துக்குவோம். உலமாக்கள் தான் போராட்டம் செஞ்சாங்க. ஆங்கிலத்தை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள் உலமாக்கள். ஆங்கில கல்வியை யாரும் கற்கக்கூடாது என்று. இதெல்லாம் போராட்டத்தினுடைய ஒவ்வொரு வகைகள். இப்படி சட்ட மறுப்பு போராட்டம், ஆங்கிலேயர் போட்ட சட்டத்தை எல்லாம் மறுத்து ஒரு போராட்டம் நடந்துச்சு. இப்படி விதவிதமான போராட்டங்கள். எனவே புதுசா ஒரு போராட்டம் சொன்னா விளக்க அணைக்கணும்னு அப்படியெல்லாம் அணைக்க முடியாது, அணைச்சவங்க அவங்க சட்டத்தை ரத்து செஞ்சிருவாங்களா, விமர்சனம் விதண்டாவாதங்கள் பேசக்கூடாது. ஒரு தலைமை ஒன்று சொன்னா அதை உடனடியாக நாம் கட்டுப்பட வேண்டும். நம்முடைய விமர்சனங்களுக்கு பஞ்சம் நிறைய. இது அந்த கட்சி நடத்துற போராட்டம் மாதிரி இருக்குது, நம்ம அவங்களுக்கு தோதுவா போயிருவோமே. இப்ப அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னா இப்ப அதைத்தான் நம்ம செய்யணும். இப்ப எது ட்ரெண்டிங்? விளக்கை அணைத்து போராடுற ட்ரெண்டிங்ல இருக்குன்னா அதைத்தான் நம்ம செய்யணும். விதவிதமான போராட்டங்களை நாம் முன்னெடுக்கின்ற பொழுதுனா அரசினுடைய செவிகளுக்கு அது போகும். கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு கவுன்சிலர் யாசகம் கேட்டு போராட்டம். நகராட்சி நிர்வாகம் எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது, மக்களுக்கு நாங்க யாசகம் கேட்டு போராட்டம் அப்படின்னு. சில பேர் கேஸ் விலை அதிகமாகும் போது கேஸுக்கு மாலை அணிவிச்சு விறகை சுமந்து போராட்டம் செய்யறாங்க. இதெல்லாம் நூதன போராட்டங்களுடைய ஒரு வழிவகை.
நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலத்தில் ஒருத்தர் நிறைய குப்பைகள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல சேர்ந்துருச்சு, அதை நகராட்சி நிர்வாகம் அகற்ற மாட்டேங்குது தன்னுடைய கழுத்து வரை குழி தோண்டி அதுல இறங்கிட்டாரு. இறங்கி மண்ணை போட்டு சொல்லிட்டு கழுத்து வரையும் பூமிக்குள்ள மூழ்கி போராட்டம் அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் போராட்டங்களுடைய ஒவ்வொரு வகைகள். கடந்த 2-3 நாட்களுக்கு முன் கருமத்தம்பட்டியில நகராட்சிக்கு பரிசு கொடுத்தாங்க. அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பரிசு, குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு பரிசா கொடுத்தாங்க. அந்த நகராட்சி குப்பையை எடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் விதவிதமான போராட்டங்களினுடைய ஒரு வகை. அப்படி ஜமாத்துக்கள் சொல்லுகின்ற பொழுது நாம் அந்த போராட்டங்களில் விமர்சனங்கள் செய்யாமல் மார்க்கத்துக்கு ஆகமான வகையில சொல்றாங்களா அதை நம்ம முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய பிரச்சனைகளை கிளறுவதற்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருப்பவர்கள் அடுத்தடுத்து பொது சிவில் சட்டங்கள் போன்ற விஷயங்களிலே கை வைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். காசியினுடைய திருமண அந்த விவகாரங்களிலே இன்றைக்கு கை வைத்திருக்கின்றார்கள். அதெல்லாம் செல்லாது, நீங்க கோர்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பள்ளிவாசல்ல இப்ப தலாக்கினுடைய பிரச்சனைகள் திருமண விவகாரங்களை செஞ்சுட்டு இருக்கோம். நீ அடுத்து என்ன கொண்டு வரலாம்னா, பள்ளிகளில் திருமண பதிவு செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டோம், நீங்க தலாக் கொடுத்து முடிச்சு வச்சாலும் ஏத்துக்க மாட்டோம். என்னதான் இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட தலாக்கு வாங்கணும், அதுக்கு அவன் 10 வருஷம் 20 வருஷம் அவங்களை அடைய விட்டு இப்படி பல்வேறு விதங்களிலே முஸ்லிம்களுக்கு இடையூறு செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள்ல தொடர்ந்து நாம் இன்னல்களிலே ஆட்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலைமைகள்ல இந்த சிந்தனையை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தலைமை ஒன்று சொல்லுகின்றது, ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு தலைமை சொல்லுகின்றது. ஒட்டுமொத்த தமிழக ஐக்கிய ஜமாத் சொல்றாங்க, ஒட்டுமொத்த தமிழக உலமாக்கல் சபையிலிருந்து ஒன்று வருது, நம்ம ஊரினுடைய ஐக்கிய ஜமாத் ஒன்று சொல்றாங்க, நம்ம பள்ளியில அறிவிப்பு செய்யறாங்க அப்படின்னா அதை உடனடியாக ஃபாலோ பண்ணிடும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு அவசர விஷயம் அப்படின்னம்னா பள்ளியில் என்ன சொல்றாங்களோ அதான் செய்யும். ஏதாவது ஒரு அவசர பிரகடனம் என்று சொன்னால் நம்ம பள்ளியில என்ன ஏலான் பண்றாங்களோ அந்த முடிவை நான் எடுப்பேன், அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்ற வகையிலே நாம் வந்துவிட வேண்டுமே தவிர நாம் இதிலே நான் மாற்று கருத்து சொல்லுவேன், விமர்சனம் செய்வேன் என்பதை நாம் செய்து கொண்டிருந்தால் சமூகம் சீரான பாதையிலே செல்லாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நமக்கு ஒரு கட்டுப்படுத்தலிலே நமக்கு இன்னொரு இது இருக்க வேண்டும், நமக்கும் ஒரு பங்கு இருக்கணும், சமுதாயத்தின் மேல் ஒரு அக்கறை இருக்கணும். ஒட்டுமொத்த ஜமாத்தும் அவர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வச்சா நிறைய பேர் வரவே இல்லை. நமக்கு என்ன ஆச்சு, எதுக்கோ என்ன விஷயமே வக்ஃபு சம்பந்தமா என்ன போயிட்டு இருக்குன்னே யாருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது, அடுத்த நிலை என்ன என்பதையுமே நிறைய மக்கள் அதிலே கவனம் செலுத்தாமல் ஒரு பொதுவோக்காக நமக்கு என்ன வந்தது, நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு நாம் இருந்தால் போதும் என்ற நிலைமையிலே நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய கருத்துக்கு கத்தி வரும்போதுதான் அதனுடைய பிரச்சனை என்னன்னு ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தலைமை ஒன்றை அறிவிக்கின்றது. பள்ளியில ஒரு அறிவிப்பு செய்யறாங்களா, எல்லா விஷயம் ஆலோசனை செஞ்சுட்டு தான் அந்த அறிவிப்பு செய்வாங்க. அதற்கு நம்முடைய பொறுப்பு என்னன்னா நாம் அதற்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்று. அப்படி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வக்ஃபுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நாடு முழுவதும் பல போராட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு பேரணி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி தராததால் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. இன்னைக்கு அந்த பேரணி இல்லை 4 மணிக்கு, அதான் வேற ஒரு நாள்ல வச்சுக்கோங்க அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேரணியினுடைய டேட் இன்னும் முடிவு பண்ணல, ஆனா பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு. நாளை மாலை அசர் தொழுதிலிருந்து 5 மணியிலிருந்து இரவு வரை நம்முடைய பெரியபள்ளியின் அருகாமையில் உள்ள அந்த திடலிலே வக்ஃபு இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து நம்ம தூரினுடைய அனைத்து பள்ளிவாசல்கள், அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள், அனைத்து நம்மை சார்ந்த அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு பெற்று எல்லோரும் கலந்து கொள்ளுகின்ற எல்லா அமைப்பிலிருந்தும் ஒவ்வொரு பெரும் பெரும் பேச்சாளர்கள் இந்த வக்ஃபினுடைய சம்பந்தமான விளக்கங்கள் இதற்கு நாம் அடுத்த கட்டமாக நகர்வுகள் எப்படி நடக்க
வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு பொதுக்கூட்டம் நமது ஊரில் இருக்கின்றது. எனவே எல்லோரும் நாம் இதற்கு கலந்து நம்முடைய ஆதரவுகளை சொல்ல வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் தனியாக ஒரு இடம் அவர்களுக்கு என்று அந்த சிஐயாவுக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கும் பெண்களுக்கு தனியான ஒரு இடம் கொடுத்தோம். அந்த மாதிரி பெண்களுக்கு தனியான ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வீட்டு பெண்களிடத்திலேயும் இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். நாமும் முழுமையாக இந்த பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய இந்த போராட்ட பொதுக்கூட்டங்களிலே கலந்து கொண்டு இது போன்ற விஷயங்களிலே கலந்து நம்முடைய பங்களிப்பையும் அதிலே நாம் செலுத்த வேண்டும். வல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய காரியங்களை வெற்றியடைய செய்வானாக. தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அல்லாஹ்வினுடைய எல்லா அருளையும் பெறுகின்ற, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீக்குகின்ற நல்ல வாக்கியத்தை இந்த இந்திய நாட்டுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.